அந்த பொறாமை தான் அத்தனை பாவங்களுக்கும் காரணம். ஒருத்தர் மேல நமக்கு பொறாமை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா அவங்கள பத்தி 4 பேருக்கு தரக்குறவா பேசுவோம், இல்லாததை பேசுவோம், அவதூறா பேசுவோம். அப்ப என்ன 2 ஆயிட்டா? பொறாமை நம்மளை அவதூறா பேச வச்சிடும், இந்த பொறாமை தரக்குறவா பேச வச்சிடும், அந்த பொறாமை நம்மளை இழிவா பேச வச்சிடும். அந்த பொறாமை எந்த அளவுக்கு பேச வச்சிரும்னா இல்லாததை கூட சொல்ல வச்சிடும். ஒருத்தர் மேல நமக்கு பொறாமை வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா இல்லாத பொல்லான்னு சொல்லி அவளை எப்படியாவது நம்ம கேவலப்படுத்தணும், அவளை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். இன்னைக்கு சர்வ சாதாரணமா பிறர் மேல பழி போடுறாங்க அப்படின்னா பொறாமை தான் காரணம். ஒரு பொறாமை எப்படி இவங்க அழிக்கிறது, எப்படி இவங்க ஒருத்தர் நல்ல மதிப்பு மரியாதையா இருக்கிறாருன்னா இந்த மதிப்பை எப்படி கெடுக்கிறது, இந்த மரியாதையை எப்படி கெடுக்கிறது, இவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை எப்படி கெடுக்கிறது, இவருக்கு இருக்கக்கூடிய பதவியை எப்படி கெடுக்கிறது, இவருக்கு இருக்கக்கூடிய பணத்தை எப்படி கெடுக்கிறது, இவருக்கு இருக்கக்கூடிய வியாபாரத்தை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றா யோசிச்சு திட்டமிட்டு நம்ம அவரை பத்தின தவறான தகவல்களை பிறருக்கு நம்ம சொல்லணும். அதனால என்னது, அந்த பொறாமை நம்மளை கோல் சொல்ல வைக்குது, நம்மளை பொய் சொல்ல வைக்குது, நம்மளை அவதூறு சொல்ல வைக்குது, நம்மளை ஆபாசமா பேச வைக்குது, நம்மளை தவறான ஒரு எந்த லெவலுக்கு போயிருவாங்கன்னா இந்த பொறாமை கொலை செய்ய கூட துணிஞ்சிருவாங்க. இவன் செத்தாதான் நமக்கு நிம்மதி அப்படின்னு வந்துருவாங்க. ஒருத்தர் மேல நமக்கு பொறாமை வந்துட்டா இவன் செத்தாதான் நமக்கு நிம்மதி, இவன் செத்தாதான் நமக்கு நிம்மதி அப்படின்னு இன்னொருத்தர் நீ சாவடிக்கிறது ஒரு பக்கம், கொலை செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் செத்து போகணும்னு நினைச்சா என்ன இருக்கும், நம்ம கொலை பண்ண போறோம் தானே இருக்கும். ஒருத்தர் நம்ம கொலை பண்ணல, அவன் செத்துறணும்னு நினைச்சுட்டா நம்ம கொலை பண்ண போறது சமத்தானே. அப்ப இப்படி இன்னைக்கு நம்ம ஒருத்தர் சாவடுங்கிற அளவுக்கு நம்ம துணியிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த பொறாமை தான். ஆக இந்த அடிப்படையா ஒருத்தர் மேல நமக்கு இருக்கக்கூடிய பொறாமையே விட்டு அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்திருப்பா, ஒவ்வொரு திறமை. ஒருத்தர் நல்லா பேசுவாரு, அவர்கிட்ட நல்லா அல்லாஹ் பேச்சாற்றல் கொடுத்திருப்பான். ஒருத்தர் நல்லா எழுதுவாரு, அவர்கிட்ட நல்லா அல்லாஹ் எழுத்தாற்றலை கொடுத்திருப்பான். ஆக இப்படி ஒவ்வொருத்தர் அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவு நம்மள்ட்ட இருக்க திறமையை நம்ம வளர்த்துக்கிடல. நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் திறமையை கொடுத்துருக்கான், எல்லாருமே நம்ம வளர்த்துக்கிறதுக்கு விரும்பல. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பேச்சு எல்லாத்துட்டையும் கண்ணியமா பேசுனா உங்கள்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க. நம்ம எடுத்தறிஞ்சு பேசுனோம்னா நம்மள்ட்ட யாரும் பேசுவா? ஒருத்தர் இன்னைக்கு எல்லாரும் நல்லா பேசுறாங்க, அவரு கூடவே எல்லாரும் இருக்கிறாங்க, அவர்கிட்டயே பேசி சிரிக்கிறாங்கன்னா அவரு கண்ணியமா பேசுறாருன்னு அர்த்தம். அவரு எல்லாத்துட்டையும் கண்ணியமா பேசுறாரு, எல்லாத்துட்டையும் மரியாதையா பேசுறாரு, எல்லாத்துட்டையும் அன்பா பேசுறாரு, எல்லாத்துட்டையும் பக்குவமா பேசுறாரு, எதை எப்படி பேசணுமோ அப்படி பக்குவமா பேசுறாரு. அதனால எல்லாரும் அவர்கிட்ட போய் பேசுறாங்க, மதிக்கிறாங்க, அவர் மேல கண்ணியம் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தமே தவிர நம்